அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு. இந்த நபிமார்களின் வரலாறு என்ற தொடரை இதற்கு முன்னால் நம்முடைய நண்பர் தாரிக் அஜீஸ் என்ற ஒரு யூடியூபர் மூலமாக நம்ம பதிவுகளை சிலவற்றை அதில் பதிவு செய்திருந்தோம். அவருடைய வேலை பளுவின் காரணமாக அதை அவரால் தொடர முடியவில்லை. அதனால் மீண்டும் நம்முடைய இந்த சங்கை அப்துல் அஜீஸ் என்ற சேனலில் தொடராக நபிமார்களுடைய வரலாறை நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் இது அறிமுகம், அதாவது நபிமார்கள் வரலாறு என்றால் என்ன, அந்த நபிமார்களின் வரலாற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான காரண காரியங்களை தெளிவாக நம்ம அறிமுகமாக இந்த காணொளியில் கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிமார்கள் என்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வரலாற்றை நாம் பேசுவதாக இருந்தால் அதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு இருக்க வேண்டும். நாமோ நம்மளுடைய அப்பன் பாட்டன் முன்னோர்களோ யாரும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. ஏன்னா நபிமார்கள் வரலாறு ஏறத்தாழ ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள். இப்போ வரலாறு என்று பதியப்பட்ட காலம் 2000க்கு பின்னால் தான், 2000 வருடங்களுக்கு பின்னால் தான். ஓலைகளில், கல்வெட்டுகளில், இன்னும் சில பொருட்களில் அவர்கள் குறிப்பு எழுதி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வரலாற்று தொகுப்புகள் 2000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது, கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி என்று நாம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளவு வருடங்களை தாண்டி போகணும், கணக்கிட முடியாத அளவுக்கு பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ஆண்டுகள் போய்விட்டன. அப்படிப்பட்ட இவர்களுடைய அதற்கு பின்னால் வந்த நபிமார்கள், இவர்களை பற்றிய எந்த ஒரு வரலாறும் நம்ம தெளிவாக குறிப்பாக வரலாற்றுகளில் காண முடியாது. எந்த குறிப்புகளும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறுகளில் ஒரு சில வரலாறுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு சில நபிமார்கள் மட்டும்தான் சில சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது உலகத்தில். இப்போதைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் ஒரு சிலரோடு நபிமார்களுடைய சான்றுகள் கிடைக்கிது. அது அல்லாமல் நபிமார்கள் என்பவர்கள் ஏராளமாக ஒவ்வொரு பகுதிக்கும் அவரவர் பேசும் மொழிகளில் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்காங்க. ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரே நேரத்தில் பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் எதுவும் வரலாறு என்ற அடிப்படையில் நம்ம எந்த ஒரு குறிப்புகள்லையும் காணவே முடியாது. அதனால் எப்படித்தான் நம்ம நபிமார்களுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்வது என்றால், யார் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் மனிதர்களையும் மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறானோ அந்த ரப், அந்த இறைவன், அந்த அல்லாஹுவால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்படி சொல்வதை தான் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதை தான் நான் நம்ப வேண்டும். ஏனென்றால் நபிமார்களுடைய வரலாறு
மனித சமுதாயத்திற்கு, அதாவது இப்போது நாம் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இனி யுக முடிவு நாள் வரை வர இருக்கின்ற மனித சமுதாயம் எதுவாக இருந்தாலும் நபிமார்களுடைய வரலாறு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விவரங்களும், அனைத்து பாடங்களும், அனைத்து படிப்பினைகளும் அதில் இருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறை தனது திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் எந்த நபியை பற்றி எந்த விவரத்தை நமக்கு சொல்லித் தருகிறானோ அதை மட்டும்தான் வரலாறு என்று நாம் நம்ப வேண்டும். அது அல்லாமல் அவனுடைய வஹீயின் மூலமாக அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலதிக விவரங்களை அறிவித்து தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபிமார்களை பற்றி மேலதிக விவரங்களை நமக்கு தந்திருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த குரானில் சொல்லப்படாத நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகளிலிருந்து இல்லாத எந்த ஒரு செய்தியும் வரலாறாக நாம் நம்பவே கூடாது. அது வரலாறாக இருக்கவே இருக்காது. அதனால் நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் திருமறை குரானுக்கு விளக்க உரை எழுதின எவ்வளவோ தப்சீர் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கூட நபிமார்களுடைய வரலாற்றை தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை அதில் சேர்த்துருக்கிறாங்க. கசசுல் அம்பியா என்ற பெயரில் உலகம் முழுவதிலும் இந்த மாதிரியான இது இருக்குது. உலகத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வாழக்கூடிய தமிழகத்தில் முதல்ல பார்ப்போம். நம்ம தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே முதல்ல தமிழ் மொழியில் தான் திருக்குர்ஆன் ஆக்கா அப்துல் ஹமீத் அவர்கள் மூலமாக முதல்ல திருமறை குரான் டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கு, தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதற்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம்களாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல பகுதிகளில். ஆனால் தமிழகத்தில் தான் முதலாக திருமறை குரான் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் என்று இருக்கும்போது 1400 வருடங்களாக வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றியிருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அதனால தான் பலவிதமான சிறுக்குகளும் பிதகத்துகளும் மகான்களும் தர்காக்களும் ஏராளமான கட்டுக்கதைகளும் உருவாகி இருக்குது நம்ம தமிழகத்தில். அதனால் இவைகளை சரியாக, ஏன்னா இப்போ நம்ம வாழக்கூடிய காலம் அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் கல்வி கற்கக்கூடிய அளவில், நல்ல கல்வியில் முன்னேறி இருக்கக்கூடிய அளவில் தமிழகம் திகழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், இளைஞிகள், நீங்கள் சரியான முறையில் நபிமார்களுடைய வரலாற்றை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதிலுள்ள பாடங்களையும் படிப்பினைகளையும் உங்களுடைய சந்ததிகளுக்கு, இனி வர இருக்கின்ற மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாற்றில் மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கின்றன. அதை சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் மார்க்கத்தின் பேசிக் அஸ்திவாரத்தை சரியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாற்றை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கவனமாக அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நான் முன்வைக்கிறேன். இந்த நபிமார்களுடைய வரலாறை பொறுத்தவரை தமிழகத்தில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, உலகம் முழுவதிலும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 99% அளவுக்கு வெறும் பொய்களும் புரட்டுகளும் கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் தான் இருக்கிறதே தவிர உண்மை இல்லை. அதோடு மாத்திரம் இல்லாமல் உண்மைக்கு மாற்றமாக
திருமறை குரானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் வரலாற்றை எப்படி சொல்லியிருக்கிறானோ அதற்கு மாற்றமாக புழுகி இருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள், அவர்களுடைய கற்பனை குதிரைகளை ஓடவிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஏராளமான கட்டுக்கதைகள், பொய்கள், பித்தலாட்டங்கள் நபிமார்கள் வரலாறு என்ற தொடரில் இடம்பெற்றிருக்கு. இதற்கான காரணம் என்ன? பைசா தான். வயிறு வளர்க்குறது தான் அவங்களுடைய நோக்கம். ரிஸ்க் அளிக்கிறவன் அல்ல, அவன் நம்மளை பார்த்துக்குவான், நம்ம நேர்மையான முறையில் நடப்போம், உண்மையை சொல்லுவோம், உண்மையை பேசுவோங்கிற இதெல்லாம் கிடையாது. அப்போ பாகமாக வால்யூம்களாக பக்கங்களாக அதிகமாக போடணும். ஒரு நபிமார்கள் வரலாறுனா ஒரு 10 வால்யூம், ஒரு 15 வால்யூம், இந்த மாதிரி 3 வால்யூம் 4 வால்யூம்னு புத்தகங்கள் அதிகரித்தால் பணம் கிடைக்கும்ல. ஒரு பாகம் 500 ரூபான்னா 10 பாகம்னா என்னாச்சு? அப்படி பாகங்களை கூட்டணுங்கிறதுக்காக ஏராளமான கட்டுக்கதைகளை நிறைய நபிமார்கள் பேரில் இல்லாத போல இதெல்லாம் கட்டியிருக்கிறார்கள். அதனால் அதிகமாக நம்முடைய தமிழக மக்கள் நபிமார்கள் வரலாறு அதிகமாக பார்த்துருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது நீண்ட ஒரு வரலாற்று பொக்கிஷம். அதிகமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நபிமார்கள் வரலாறு. சும்மா ஒரு ஹதீஸை படிச்சுட்டு போவோமா, ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிறோமாங்க மாதிரிலாம் நபிமார்கள் வரலாறு முடியாது. அப்போ நபிமார்கள் வரலாறை சகோதரர் பிஜே அவர்கள் மட்டுமே 68 மணி நேரம் பேசியிருக்காங்க இல்லையா? அவ்வளவு, அதுலேயும் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அது எங்கேயோ போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நபிமார்களுடைய வரலாறு அதிகமாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அனைத்தையும் நம்ம அதில் பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குங்கிற அடிப்படையில் அனைத்தையும் தெளிவாக விளங்கி அதன்படி நம்ம வாழ கடமைப்பட்டுக்கிறோங்கிறதுனால நபிமார்கள் வரலாறுகளை கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் இஸ்லாத்தின் பேசிக் சரியான அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மனித வரலாறு துவக்கமாக இருந்தாலும் சரி, உலக வரலாறு துவக்கமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற உயிரினங்களுடைய வரலாறுகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அந்த நபிமார்களுடைய வரலாற்றில் உள்ளடக்கியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் சரியான முறையில் நபிமார்கள் வரலாற்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தரும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தி நேரம் ஒதுக்கி நபிமார்களுடைய வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நபிமார்களுடைய வரலாறு அதிகமான பகுதிகளை கொண்டது. அந்த அடிப்படையில் தினமும் நமக்கு இருக்கிற நேரங்களை ஒதுக்கி அதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். அது கட்டாயமாக திருமறை குரானில் சொல்லப்பட்ட வரலாறு மட்டும்தான் உண்மையான வரலாறு. அந்த ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமான விளக்கம் நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீயின் மூலமாக அவர்கள் பெற்று மேலதிக விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அப்போ நபி மொழியிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்தும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குரானிலிருந்து இது ரெண்டிலிருந்து மட்டும்தான் நபிமார்களுடைய வரலாறை நாம் பெற வேண்டும், பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நான் முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இனி தொடராக நாம் நபிமார்களுடைய வரலாறை தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு பாகமாக தொடர்ந்து பார்ப்போம். இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதோடு அல்லாமல் பிறருக்கும், உங்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அனைத்து வகையிலையும் தந்து உதவ வேண்டும், மேலும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.